இந்த பதில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராசி பலன்களில் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு 2024 என்னென்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரியான பரிகார முறை செய்யலாம், நம்ம லைஃப் வந்து எப்படி மாற்றிக்கிறது, நம்மளுடைய யோகத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி. இந்த கும்பராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாதிக்க பிறந்தவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கும்பராசி அப்படிங்கிறது எனக்கு மிகவும் பிடித்தமான ராசி. ஏன்னா ராஜராஜ சோழனுடைய ராசி அப்படிங்கிறதுனாலையும், கும்பராசிங்கிறது சாதிக்க பிறந்தவர்களுடைய ராசி. ஒரு விஷயத்தை சாதிக்கிற வரைக்கும் அது தூங்கவே தூங்காது. ஒரு விஷயத்தை நினைச்சு அதை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கும் அதனுடைய லைஃப்ல அதை நினைச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியவங்க, ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் பிறந்தக்கூடிய ராசி அப்படிங்கிறது மற்றவங்க பார்த்து மிரண்டு போடக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டா இருந்தாலும் சரி, ஓ இவங்க இப்படிலாம் இவங்க செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப பார்க்க சாதுவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய காரியமெல்லாம் நம்ம பார்த்து வியக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக நடக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி சார்ந்த இடம், அல்லது வீடு வந்து ஒரு பள்ளமாக இருக்கும். பள்ளமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து இவங்க குடியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய ராசியினுடைய தன்மை. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இடத்துல இருந்து மேற்க எப்போ போகிறாங்களோ, அவங்க இடத்துல இருந்து மேற்க போனாங்க அப்படின்னா இவங்க வாழக்கூடிய இடம் அல்லது இவங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து பூர்வீகத்துல இருந்தோ மேற்க போனாங்கன்னா இவங்களுக்கு யோகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இவங்க வந்து எப்பவுமே தராசு வைத்து ஒரு தராசு தட்டு மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறது, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தராசு தட்டு வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப ரோட்டோரமாக பண்ணுறவங்க, ஒரு வசதி இல்லாமல் ஒரு தராசு தட்டு வாங்குறது கூட வசதி இல்லாதவங்களுக்கு இவங்க ஒரு தராசு வாங்கி கொடுக்கறது இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். திருமணத்துக்கான உதவி செய்வது ரொம்ப சிறப்பு. திருமணத்துக்காக ஒரு வரதட்சணை கொடுக்க முடியாதவங்க, ஒரு சீர்வரிசை கொடுக்க முடியாதவங்க, இவங்களால் முடிந்த ஒரு சின்ன பொருளையாவது சீர்வரிசையாக வாங்கி கொடுப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், தன்னுடைய வாழ்நாளில் உடன் வரக்கூடிய அதாவது கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க ரெண்டு பேரையும் மதிச்சு நடப்பது சிறப்பு. இவங்களுடைய யோகம் என்ன அப்படின்னா இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவியை மதிக்கவும், மனைவியாக இருந்தால் கணவனை ஒரு மட்டம் தட்டாமல் இருந்து, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருடம் யார் இருக்க போறா, சனி பகவான் இருக்க போறாரு. அப்போ யாரையும் நீங்க மட்டப்படுத்துறீங்களோ அது உங்களுக்கே வந்து ரிட்டனாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவர் வந்து சனி வந்து உங்களுடைய ராசியாதிபதி. அப்ப அவர் இருக்கக்கூடிய சனி வந்து என்னன்னா நீதிமான், யாரையும் மட்டப்படுத்தி பேசக்கூடாதவர். யாரையும் நீங்க மட்டப்படுத்துற சனியினுடைய தோஷத்துக்கு ஆளாகணும். யாரையும் இந்த காலகட்டத்தில் மட்டம் செய்யாமல் இருப்பது, மட்டம் செஞ்சு இது பண்ணாமல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ஒரு யோகமான காலகட்டம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு துலா ராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்க யாராவது ஒருத்தவங்க இவங்களுடைய பார்ட்னராக வந்தாலோ, தொழில் ஆரம்பிக்கணும் வந்தாலோ, கும்பராசிக்காரங்க அவங்க அந்த லக்கணமாக இருந்தால், அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ராசி லக்கணமாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு யோகமான காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு வந்து கும்பராசி சொல்லுவாங்க குப்பையும் கோபுரமாகும்னு சொல்லுவாங்க. குப்பையும் கோபுரமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு மீடேறி ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய, மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ராசியாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப வந்து என்னன்னா ஒரு தொலைதூர பயணம் அப்படிங்கிறது அடிக்கடி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பயணம் போயிட்டு வர்றது, ஒரு விஷயம் போயிட்டு வர்றது சிறப்பு. இவங்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியினுடைய வழிபாடும், அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு படிப்புக்கான ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறதோ இந்த ராசிக்கான மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த ஆண்டு மகாலட்சுமியை விடாமல் பிடித்து கொண்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா லைஃப்ல இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ராசி பலனில் சந்திக்கலாம்.